Hi, this is Kavita. Welcome to Sanjeev Kapoor's Khazana. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆலு அனார்தானா. இது ஒரு ஃபேமஸான நார்த் இந்தியன் டிஷ். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். இதில் முதல்ல வெண்ணெயை போட்டு உருக்கிக்கணும். உருகின அப்புறம் அதில் அந்த வேக விட்ட உருளைக்கிழங்கை போட்டுக்கணும். எப்போதுமே ஒரு உருளைக்கிழங்கு வறுவலோ இல்லை உருளைக்கிழங்கோ பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு இது ஒரு மாறுபட்ட உருளைக்கிழங்கு ரெசிபி. குழந்தைங்களுக்கு கொடுத்தா நியூட்ரிஷியஸாகவும் இருக்கும். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வெண்ணெயோடு சமைக்கிறச்சே வெண்ணெயில் போடுறச்சே அது தீஞ்சிடக்கூடாது. அதுக்காக நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் நம்ம போட போகிறது உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கை போட்டுட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கொஞ்சம் ப்ரௌன் ஆகி கிறிஸ்ப் ஆகிற வரைக்கும். அப்போ தான் இதில் நல்ல ருசி வரும். வெண்ணெய் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பெரியவங்களும் விரும்பி சாப்பிடலாம். இப்போது நம்மளாம் நிறையா டயட் கான்ஷியஸ் ஆனதுனால வெண்ணெய் வேண்டான்னா வெறும் எண்ணெயில் கூட நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின்னு இருக்கிறச்சே நம்ம இதை நான் வெறும் தவால ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதை பொடிச்சுக்கணும். நல்லா கொஞ்சம் வறுத்துனிங்கன்னா அது நல்லாவே பொடிஞ்சுக்கும். அதனால தான் கொஞ்சம் வறுத்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கின்னு இருக்கணும். அப்பப்போ நடுவில் ரொம்பவும் வதக்கக்கூடாது, இல்லாட்டா உருளைக்கிழங்கு பொடி பொடியாக போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி மிடில் கொஞ்சம் வதக்கின்னு இருக்கணும். இது கொஞ்சம் இன்னும் நல்லா செவக்கணும். செவக்கிற வரைக்கும் இந்த கொஞ்சம் இது பண்ணிட்டு இப்போ என்ன பண்ணலான்னா பச்சை மிளகாயை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் இப்படி ரெடியாக வச்சுட்டு இருந்தோம் வச்சுக்கோங்களேன், சமைக்கிறது ரொம்ப ஈஸி. அங்கே போய் ஏதாவது எடுக்கணும், இங்கே போய் ஏதாவது எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். சமைக்கிறச்சே எல்லாத்தையும் எதிர்க்க வச்சுட்டு அப்புறம் சமைக்க ஆரம்பித்தோன்னா ரொம்ப ஈஸி. இப்போ நான் பச்சை மிளகாவும் போடுவேன், மிளகாத்தூளும் போடுவேன். குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றா குறைச்சிக்கலாம். பெரியவங்க யாருக்கு ரொம்ப காரம் சாப்பிடணுன்னு இருக்கோ அவங்க இதில் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுக்கலாம். எல்லாம் அளவுக்கு ஏற்றது. இப்போ வாங்க உருளைக்கிழங்கு பார்க்கலாம். ஓகே, நல்லா கிறிஸ்ப் ஆகிடுது. இப்போ நம்ம இதோட நம்ம மசாலா போட்டு வதக்கரிச்சு இன்னும் கொஞ்சம் நல்ல டேஸ்ட் வரும். ஸோ ஃபஸ்ட்டு கேஸை கொஞ்சம் சிம் ஆக்கிக்கலாம். அப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம், இல்லாட்டா அந்த வாசனை வரைச்சே கமரும். ஸோ முதல்ல நம்ம இதில் போட போகிறதெல்லாம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி, ஜீரகத்தூள், தனியா பொடி, இது நம்ம க்ரஷ் பண்ணி வச்ச போமோகிரானட் சீட்ஸ். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கலாம். காரப்பொடி, உப்பு, பச்சை மிளகாய் இதை போட்டுட்டு நல்லா பெரட்டணும். இது நல்லா மிக்ஸ் ஆகி உங்களுக்கு வேணா இதை சீக்கிரம் வதங்கி வரணும் அப்படின்னா கேஸை சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சு கூட நீங்கள் சமைக்கலாம். சமைக்கிறது அவங்க ருசிக்கு ஏற்றது.
யார் வேணுமோ எது வேணாலும் போட்டுக்கலாம், இல்லை இது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா அதை விட்டுடலாம். இப்போ நம்ம ஆலு அனார்தானா ரெடி. இது சர்வ் பண்ணுறதுக்காக சர்விங் பவுலில் எடுக்கலாம். இப்போ நம்ம இதை சர்விங் பவுலில் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே எப்போதுமே சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி கொடுத்தோன்னா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். சமைச்சதை நம்மளே டேஸ்ட் பண்ணி பார்க்கறது எப்போதும் பெட்டர். ஸோ லெட் மீ டேஸ்ட் இட். மவுத் மெல்ட்டிங் பொட்டேட்டோஸ், ஏன்னா பட்டர் இருக்குது. வண்டர்ஃபுல். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. பாய் ஃப்ரம் கவிதா.